صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் 4 அப்படின்னு படித்தோம். இப்போ கிதாபில் வரக்கூடிய ஒரு பயிற்சி பாருங்க. இங்கே பாருங்க, உஹிப்பு, உஹிப்பு டேஷ் உசாஃபிர அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து உசாஃபிருன்னு தான் இருக்கும். இங்கே வந்து நசபு செய்யக்கூடிய எழுத்து போனதுனால தான் உசாஃபிரன்னு போட்டுக்கிறாங்க. இப்போ உஹிப்புனா நான் பிரியப்படுகிறேன், உசாஃபிரனா நான் பயணம் செய்வதற்கு. அப்போ இங்கே எப்படி வரும்? இடையில இந்த இதுக்கு நசபு செய்த ஆமில் எது அப்படின்னா அன் அன் உசாஃபிர, நான் பயணம் செய்வதை பிரியப்படுகிறேன். பயணம் செய்வதற்காக சொல்லக்கூடாது, பயணம் செய்ய நான் பிரியப்படுகிறேன். அப்போ இங்கே இடையில வந்து அன் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கும்? போக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, ஜித்து, ஜித்துக்கன்னு போட்டுக்குங்க. ஜித்துக்க, உன்னிடத்தில் நான் வந்தேன். டேஷ் உசல்லிம அலைக்க, உசல்லிம அலைக்க, உன் மீது நான் சலாம் சொல்வதற்காக. அப்ப அதற்காக இதற்காக அப்படின்னா அங்க கை கை, அதுதான் உசல்லிமன் வருது. அப்ப ஜித்துக்க என்பதற்கும் உசல்லிமா அலைக்க என்பதற்கும் இடையில கை அப்படிங்கிற நாசிப் என்ன செய்யப்பட்டிருக்குது? இங்கே போக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, யசுர்ருனி, யசுர்ரு நீ டேஷ் அஞ்சக, அஞ்சக, அஞ்சகூன் இருக்கும். இங்க நாசிபு போனதுனால அஞ்சக. யசுர்ருனி, எனக்கு மகிழ்ச்சியை தரும். நான் வெற்றி பெறுவது எனக்கு மகிழ்ச்சியை தரும். அப்ப இங்க வந்து அன்னு தான் போயிருக்கும். நான் வெற்றி பெறுவதற்காக அல்ல, வெற்றி பெறுவது எனக்கு மகிழ்ச்சியை தரும். யசுர்ரு ஃபேலு நூன் விகாயா ஏ முத்தக்கலி மஃபூலு, இது எல்லாம் சேர்ந்து யசுர்ருடைய ஃபாயிலா போயிடும். யசுர்ருனி. அடுத்து பாருங்க, அஸ்ரஅது, அஸ்ரஅது, உதுரிக்க, அல் கித்தார, கித்தார்னா ரயில், புகை வண்டி. உதிரிக்கும் இருக்கும், உதிரிக்கேன்னு படிக்கிறான். நான் அடைந்து கொள்வதற்கு. அஸ்ரஅது அப்படின்னா அஸ்ரஅனா விரைந்து சென்றான், வேகமாக சென்றான். அப்ப அஸ்ரஅது நான் வேகமாக சென்றேன். எதற்காக அப்படின்னு வருதுல, அப்ப எதற்காகன்னு சொல்லும்போது கை வந்துடணும். அதற்காக இதற்காக அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற பொருளை கை என்ற வார்த்தை தான் கொடுக்கும். கை உதிரிக்கை கித்தார, புகை வண்டியை நான் பிடிப்பதற்காக வேகமாக நான் சென்றேன். அஸ்ரஅது அஃபால வஸன் இஃபாலி பாப். இப்போ அடுத்து பாருங்க,
يؤلمني dash تعذب الحيوان تعذب மஜ்ஹூலா படிக்கணும் تعذب الحيوان ألم يؤلم எனக்கு வேதனையை தரும் எனக்கு வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல எனக்கு வேதனையாக இருக்கும் அதாவது உயிரினங்கள் வேதனை செய்யப்படுவது எனக்கு வேதனையாக இருக்கும் ஒரு உயிரினத்தை நம்ம கொடுமைப்படுத்துறோம் அதை பார்க்குற எனக்கு என்ன செய்து வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப இங்க என்ன செய்யணும் துஅzzபூன் இருக்கும் துஅzzபன் படிக்கிறோம் இங்க வந்து அன்வர் உயிரினங்கள் வேதனை செய்யப்படுவது எனக்கு வேதனையாக இருக்கும் எல்லாமே யூலிமு இதெல்லாம் சேர்ந்தா யூலிமுடைய ஃபாயிலா என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த உதாரணங்களையும் பார்ப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் اللهم صل على محمد وآل محمد اللهم صل على